ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு எப்படி குட்டி விளாக் பார்த்துலாம் நம்ம தலைவாழையில் போட்டாச்சுங்க. தனி தொழிற்சாச்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவோட அக்காவோட பேத்திக்கு வந்து சடங்கு பார்த்துடுங்க இன்றைக்கி. ஸோ அதனால் அங்கே வந்திருந்தோம். இன்றைக்கி 3வது ஃபங்க்ஷன். ஸோ அதனால் சிம்பிளாக தான் வச்சுருந்தாங்க. மட்டனு, அப்புறம் வந்து செங்கல்பட்டு சில்பங்கன்னு சோறு எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாயுமே வச்சுருந்தாங்க. மட்டன் இதை சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இவங்க வீடெல்லாம் வந்து ரொம்ப வழி தூரம் எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சந்திக்கிறோம் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பசங்க தான் விளம்பிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது வந்து சின்ன வயசில் நாங்களும் இந்த மாதிரிலாம் விளம்பியிருக்கோம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கறிச்சக்கை கூட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியே உருளைக்கிழங்கு மாதிரியே இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதையும் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2வது செங்கல்பட்டு சில்பங்க சோறு வாங்கிட்டு அப்புறம் மோர் அப்படியே அந்த மோருக்கு சோறெல்லாம் போட்டு நல்லா விரசிட்டு அந்த கறிச்சக்கையை கூட்டு எடுத்து வச்சு என்ன செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. அப்படியே உங்களோட கஸ்தூரி போய் ஃபஸ்ட்டே போயிட்டாங்க எங்கள் அண்ணன் கூடயே. ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை கொண்டு வந்தாங்க. அது அப்படியே மஞ்சள் கருவு எடுத்து அப்படியே சாப்பிட்டாச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கருவும் இந்த மட்டன் எடுத்து வச்சு